ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. வாத்சாவதாரபுத்திரம் தத்பதாம்புஜதிரேபம் வெங்கடாதகிருபாபாத்திரம் ராமானுஜகுரும் பஜே. நேளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போதி கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்தம் ஸ்ருதிசத சிர சித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகளிதம் வியாபலாக்கிருத்திய புங்கே கோதாதசே நமைதமிதம் பூயே வாஸ்து பூயக. ஆண்டாள் திருவுள்ள கருத்தை அனுசரித்து இன்றைய நாள் பாசகத்திலிருந்து ஒரு வார்த்தை விண்ணப்பிக்கணும்னு அடியனுக்கு இந்த சபையோருடைய நியமனம். அதை நடத்தி கொடுக்க பெரிய பெருமாள் பெரிய பிராட்டி சுவாமி நம்மாழ்வார் திருவடிகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு தொடங்குகிறேன். திருப்பாவையே ஒரு ஆச்சரியமான அனுபவம். ஆண்டாளுக்கு உண்டான அனுகாரம் இருக்கிறது இல்லையா, அதுதான் திருப்பாவை. அனுகாரம் அனுகாரம்னா ஒரு விஷயத்திலே ஆழங்கால் பட்ட அதிகாரி அந்த விஷயம் கிடையாத காலத்திலே தான் துன்பப்படுகிறான். அந்த துன்பமெல்லாம் தீர அதையே நினைக்கிறான், அதையே அனுகாரம் பண்ணுகிறான். சுவாமி நம்மாழ்வார் அனுகாரம் பண்ணினார், திருமங்கை ஆழ்வார் அனுகாரம் பண்ணினார், ஆய்ப்பாடியில இருக்கிற இடைப்பெண்கள் எல்லாம் அனுகாரம் பண்ணினார்கள். கடஞானம் செய்தேனும் யானை என்னும், கடஞானம் ஆவேனும் யானை என்னும் என்று தன்னையே பகவானாக அனுகாரம் பண்ணினார் நம்மாழ்வார். கண்ணனுடைய அனுகாரத்திலே நம்மாழ்வார், அர்ச்சாவதார அனுகாரத்திலே திருமங்கை ஆழ்வார். அதுல கூட பாகவத அனுகாரம் தான் ஆண்டாளுக்கு அமைந்ததே தவிர பகவத் அனுகாரம் அமையல. சுவாமி நம்மாழ்வார் பகவானை தான் அனுகாரம் பண்ணினார், திருமங்கை ஆழ்வார் பகவானை தான் அனுகாரம் பண்ணினார், இடைப்பெண்கள் எல்லாம் பகவானை தான் அனுகாரம் பண்ணினார். ஆனா ஆண்டாளோ பகவானை அனுகாரம் பண்ணல. பகவத் விஷயத்திலே ஆழங்கால் பட்ட கோபிமார்கள் எல்லாம் கிருஷ்ணானுபவத்தை ஆசைப்பட்டு திருவாய்ப்பாடியிலே காத்தியாயினி நோன்பை அனுஷ்டித்தார்கள். அந்த பாகவத அனுஷ்டானத்தை தான் அனுகரித்து தரிக்க பெறுகிறாள் ஆண்டாள். அதுல கூட பாகவத நிஷ்டை தானே தவிர பகவத் நிஷ்டை கிடையாது. அதனாலதான் மதுரகவி ஆழ்வாரையும் ஆண்டாளையும் ஒரு கோஷ்டியாகவும் ஏனைய 10 ஆழ்வார்களை மற்றொரு கோஷ்டியாகவும் நம் சுவாமி பொய்யில்லாத மணவாள மௌனிகள் தன்னுடைய உபதேச ரத்னமாலை பாசுர கிரமத்திலே அமைத்தார். அந்த அனுகார கிரமத்திலே இடைச்சி பாவனையிலே ஆண்டாள் பாடிய கடைசி பாசுரம் தான் இன்றைய நாள் பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே. இது உயிரான பாசுரம். திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு என்று நம் பூர்வர்கள் கொண்டாடக்கூடிய பாசுரம். கீழே 15ஆம் பாசுரம் எல்லை இறங்கிலே, அதுவும் உயிரான பாசுரம். இன்றைய நாள் பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே. இந்த இரண்டுமே திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு என்று கொண்டாடுறா. சரி, 6ஆம் பாட்டு தொடங்கி 15ஆம் பாட்டு ஈராக 10 பாசுரங்களாலே 10 பெண் பிள்ளைகளை ஆண்டாள் எழுப்பினான். பிள்ளாய் எழுந்திராய், பேய்பெண்ணே எழுந்திராய், கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய், மாமான் மகளே எழுந்திராய், சுவர்க்கம் புகின்ற அம்மனே எழுந்திராய், கோலர்தம் பொற்கொடியே எழுந்திராய், நற்செல்வன் தங்காய் எழுந்திராய், கோதரி கண்ணினாய் எழுந்திராய், நங்காய் எழுந்திராய். அப்புறம் 15ஆம் பாசனம் எல்லே இளங்கிளியே. பாகவத திருப்பள்ளி எழுச்சி கிரமத்திலே அமைந்த கடைசி பாசனம் எல்லே இளங்கிளியே. அதே போல கோபிமார் பாவனையிலே பாடின கடைசி பாசனம் இன்றைய நாள் பாசனம் 29ஆம் பாசனம் சிற்றஞ்சிறுகாலே. இந்த இரண்டையும் திருப்பாவை ஆகிறது இப்பாட்டு என்று பூர்வர்கள் சாதிக்கிறார். ஏன் அப்படின்னா, திருப்பாவையில பரமார்த்தங்களை எல்லாம் ஆண்டாள் திருவுள்ளம் பத்தி இருந்தாலும் அதுல அற்புதமாக நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு 15ஆம் பாசுரத்திலே, மத்தொன்னு இன்றைய நாள் பாசுரத்திலே. ஒண்ணு பகவத் விஷயத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை, மத்தொன்னு பாகவத விஷயத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை. பாகவத விஷயத்தை எல்லை இளங்கிலேயே பாசுரத்திலே வைத்தாள், பகவத் விஷயத்தை இன்றைய நாள் பாசுரத்திலே சிற்றஞ்சிறுகாலை பாசுரத்திலே வைத்தாள். அங்க ஒரு உயிரான சப்தம், இங்க ஒரு உயிரான சப்தம். அங்க நானேதான் ஆயிடுக, இங்க மத்த நம் காமங்கள் மாத்த. நானேதான் ஆயிடுகன்னா என்ன? இல்லாத குற்றத்தை உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும் இல்லை செய்யாதே செய்கை தானறிந்த ஸ்ரீவைஷ்ணவம். இருக்கிற குத்தத்தை சொன்னாலே ஒத்துக்கிறதுக்கு ஆள் இல்ல, இதுல யாராவது இல்லாத குத்தத்தை ஒத்துக்க போறாளோன்னா அதுதான் உயர்ந்த ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் என்பது ஆண்டாளுடைய திருவுள்ள கருத்து. இது பாகவத விஷயத்திலே நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற முறை.
அதே போல பகவத் விஷயத்திலே நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத நிரூபிக்கிற பாசனம் தான் இன்றைய நாள் பாசனம் சித்தஞ்சிறுகாலை. கைங்கரியத்துக்கு அநேகமா யாரும் வருவது கிடையாது. அதிலும் மிதுன கைங்கரியத்துக்கு யாராவது வர போறாளா? அப்படியே ஒரு அதிகாரி வந்தால் அவன் எப்படி நடந்துக்கணும் என்பதை சொல்ற உயர்ந்த சப்தம் தான் மற்றினம் காமங்கள் மாத்து. இப்போ வீதியில நடக்கிறோம், தவறி விழுந்துடுறோம். வீட்டுல நடக்கிறோம், தவறி விழுந்துடுறோம். இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா 8வது மாடி 10வது மாடி ஏறி போனோம். அங்க ஒரு குறுகிய சவறு, அது மேல நடக்கணும். ஆனா விழாம நடக்கணும். சில பேர் படுத்துட்டு இருக்கச்சேவே விழுந்துடுறா, அது எப்படின்னு தெரியல. சரி, ஆனா அங்க விழாம நடக்கணும். அத சொல்ற பாட்டுதான் இன்றைய நாள் பாசனம். மற்றினம் காமங்கள் மாத்த. இதற்கு பராசர பட்டர் அழகா சாதிச்சார். பாராத்தியம். திருப்பாவைக்கே அதுதான் அர்த்தம். திருமந்திரத்துக்கே அதுதான் விஷயம். துவயத்துக்கே அதுதான் விஷயம். சரம ஸ்லோகத்துக்கே, ராமாயணத்துக்கே அதுதான் விஷயம். என்னதுன்னா பாராத்தியம். பிறர்க்காகவே இருப்பது, அதுவும் பரனுக்காகவே இருப்பது. சிலர் தனக்காகவேன்னு இருப்பா, சிலர் தனக்கும் பிறர்க்கும்னு இருப்பா. அப்படி இல்லாமல் பிறர்க்காகவே இருப்பதுதான் நமக. மக 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 எதை பார்த்தாலும் எனக்கு 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 அப்படின்னு தானே தூத்தும். நமகன்னு தோணுமா? நம்மது நமக்குன்னு நினைச்சா பரவாயில்ல, பிறர்தையும் நமக்குன்னு நினைச்சுக்கிறோம். எல்லாம் நமக்கு வந்துட்டா தேவையில்லை, இது நம்ம பாடு. அப்போ மகனா என்ன? எனக்கு. நமகனா எனக்கு இல்லை. நமகனா எனக்கு இல்லைன்னு அர்த்தம். அதைத்தான் பாரார்த்தியம்னு சொல்றா. பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி. எம்பெருமானே, அடி எனக்கு பாராத்தியம் தானே சொரூபம். பகவானுக்குன்னே இருக்கை, பாகவதாளுக்குன்னே இருக்கை, பிராட்டிமார்களுக்குன்னே இருக்கை, ஆழ்வார்களுக்குன்னே இருக்கை, ஆச்சாரியர்களுக்குன்னே இருக்கை. இதுதானே எனக்கு சொரூபம். அது சொல்ல வந்ததுதான் நமக. மற்றைனம் காமங்கள் மாத்து. மத்தைனம் காமம்னா மக, மற்றைனம் காமங்கள் மாத்துனா மக. சரி, இதற்கு ஒரு உதாரணம் பார்ப்போம். லக்ஷ்மணன் இளைய பெருமான் காட்டுக்கு புறப்படுறாரு. நில்லுன்னு பெருமான் பார்த்தான். லக்ஷ்மணன், என்ன ராமா, என்ன நில்லுன்னு சொல்ற? என் சொரூபத்தை பாரு, உன் சுவாவத்தை பாரு. நான் சேஷி, நீ சேஷ். நான் சேஷன், நீ சேஷி. நான் கைங்கரியம் பண்றதுக்குன்னே பிறந்திருக்கேன், நீ கைங்கரியம் கொள்ளறதுக்குன்னே பிறந்திருக்காய் என்று அழுதுட்டானா லக்ஷ்மணன். சரின்னு அழைச்சுன்னு போயிட்டான் ராமன். ஆச்சு, காட்டுல பஞ்சவடிக்கு வந்தாச்சு. இப்போ ராமன் சொல்றார், ஹே லக்ஷ்மண, எந்த இடத்தை கண்டால் சீதை சந்தோஷிப்பாளோ, எந்த இடத்தை கண்டால் ராவணான நான் சந்தோஷிப்பேனோ, எந்த இடத்தை கண்டால் லக்ஷ்மணா நீ சந்தோஷிப்பாயோ, அந்த இடத்துல ஒரு பரணசாலை கட்டு அப்படின்னு சொல்லிட்டார் ராமன். ரமதேயத்திர வைதேகி துவம் அகம் செய்வ லக்ஷ்மண. இது பகவத் வாக்கியம். இதை கேட்டதும் மறுபடியும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டானா லக்ஷ்மணன். ராமனுக்கு ஒண்ணும் புரியல. காட்டுக்கு வராத கைங்கரியம் பண்ணாதேன்னு சொன்னாலும் அழறான், காட்டுக்கு வா கைங்கரியம் பண்ணுன்னு சொன்னாலும் அழறான். என்னது அப்படின்னு ஒண்ணும் புரியல ராமனுக்கு. அப்ப லக்ஷ்மணன் சொல்ற, நீ கைங்கரியம் பண்ணுன்னு சொன்னதுக்கு அழல ராமா, அதுக்குதான் என் தாயார் என்ன பெத்ததே. ஆனா நீ என்ன வார்த்தை சொன்னாய்? ரமதேயத்திர வைதேகி துவம் அகம் செய்வ லக்ஷ்மண. எங்க சீதை சந்தோஷிப்பாளோ அங்க புரியுது. ராமனான நான் எங்க சந்தோஷிப்பேனோ புரியுது. லக்ஷ்மணா நீ எங்கு சந்தோஷிப்பாயோ என்று என் தலையில ஒரு ஆனந்தத்தை வைத்தியே, அதுதான் எனக்கு வருத்தம். ராமனுக்கும் சீதைக்குமான ஆனந்தத்தை தவிர எனக்கு ஒரு தனி ஆனந்தமா? நீ பார்த்து எனக்கு கைங்கரியம் பண்ணுன்னு சொல்லி நான் பரணசாலையை அமைக்கிறேன். சந்தோஷிப்பது நீங்க 2 பேராதான் இருக்கணும். என் தலையில ஒரு ஆனந்தத்தை வைத்தியே, அப்பவே என்னை விட்டுடுறதா திருவுள்ளம் பத்திட்டாயோ அப்படின்னு சொன்னாராம் லக்ஷ்மணன். அப்போ துவம் அப்படின்ற வார்த்தை இளைய பெருமானுக்கு பொருத்தல. அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்வார்த்த கைங்கரியம் அப்புருஷார்த்தம், தள்ளத்தக்கது. பரார்த்த கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம். இது இளைய பெருமானின் சித்தாந்தம். அதை ஆண்டாள் நிரூபிக்கிற பாசுரம் தான் இன்றைய நாள் பாசுரம். மத்தினம் காமங்கள் மாத்து. கோவிந்தா உனக்கே நாமாச்சைவம். இப்போ புஷ்பம் சந்தனம்
இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்கிறோம். அப்போ புஷ்பத்தினாலே சந்தனத்துக்கு ஆனந்தமா இல்ல சந்தனத்தினாலே புஷ்பத்துக்கு ஆனந்தமா? ரெண்டுமே கிடையாது. ரெண்டுமே அச்சேதனம். ஆனா அந்த சந்தனத்தை நான் பூசிக்கிறேன், அந்த புஷ்பத்தை நான் சூட்டிக்கிறேன். அப்ப என்ன? புஷ்பத்துக்கும் சந்தனத்துக்கும் ஆனந்தம் இல்லாமல் போனாலும் அதை அனுபவிக்கிற எனக்கு ஆனந்தம் இருக்கு இல்லையோ? அச்சேதனால் ரெண்டும் சேர்ந்தா அச்சேதனத்துக்கு ஆனந்தம் கிடையாது. அச்சேதனமும் சேத்தனமும் சேர்ந்தால் அச்சேதனத்துக்கு ஆனந்தம் இல்லாமல் போனாலும் சேத்தனனுக்கு ஆனந்தம் உண்டு. இது புரியுது. ஆனா ரெண்டு சேத்தனால் சேர்ந்தா இவனுடைய சேர்க்கையினாலே அவனுக்கு ஆனந்தம், அவனுடைய சேர்க்கையினாலே இவனுக்கு ஆனந்தம். இவனும் ஞானமுடையவன் தான், அவனும் ஞானமுடையவன் தான், கோபிமார்களும் ஞானமுடையவர்கள் தான், கண்ணனும் ஞானமுடையவர் தான். அப்போ ரெண்டு பேருக்கும் அந்த ஆனந்தம் இருக்கணும் இல்லையா? அங்கதான் சொல்றாள் ஆண்டாள். நாம் இருவருமே கூடி பரிமாறும் காலத்திலே ஆனந்தம் உன்னுடையதாக இருக்கணுமே தவிர என்னுடையதாக இருக்கக்கூடாது. நான் சைத்தனன் ஆனபடியினாலே அந்த ஆனந்தம் எனக்கு வந்துட போறதே. அதை தவிர்க்கிற பாசம் தான் உனக்கே நாம் ஆச்சரியம் மற்றினம் காமங்கள் மாத்து. சரி, மேலே பார்ப்போம். ஆண்டாள் 3 பாசுரத்திலே கோவிந்தா 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 அப்படின்னு சொல்றான். 27ஆம் பாசுரத்திலே கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா. அடுத்த பாசுரத்திலே 2வது கோவிந்தா குறையொன்றுமில்லாத கோவிந்தா. 3வது பாசுரத்திலே இற்றை பறைகொள்வான் நன்றுகான் கோவிந்தா. முதல் கோவிந்தா கருத்தும் கூடமாட்டோம் என்று இருக்கிறவாளை ஜெயிக்கிறார் கோவிந்தா, கூடாரே வெல்லும் சீர் கோவிந்தா. 2வது கோவிந்தா கருத்தம் கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து கொண்டவனே, கோவர்தனகிரி தாரியாக இருக்கக்கூடியவனே. இது உபாய வேஷம். இது 2வது கோவிந்தா. சரி, இன்றைய பாசுரத்திலே இற்றைய பறைகொள்வான் அண்டுகான் கோவிந்தா. இந்த கோவிந்தாக்கு என்ன அர்த்தம்னா அறிவில்லாதவனே அப்படின்னா தாத்பரிய ஞானம் இல்லாதவனேன்னு அர்த்தம். முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு பறைன்னு தொடங்கி பறை 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 பறைன்னு பிரார்த்திச்சுட்டு இருக்கா. பார்த்தான் கண்ணன், ஒரு பெரிய தம்பட்டையை கொண்டு வந்து கொடுத்துட்டான். இதையா பிரார்த்திச்சுட்டு வந்தா இவா? இவர்கள் சால பெரும் பறைன்னு பிரார்த்திச்சது இந்த பேரி வாத்தியமா? இவர்கள் கைங்கரியத்தை எல்லாம் பிரார்த்திச்சுட்டு வந்தா. அதனால இன்றைய நாள் கோவிந்தாக்கு அர்த்தம் அறிவில்லாதவனே, தாத்பரிய ஞானம் இல்லாதவனே. ஆண்டாள் ஏன் அதுவும் எப்படி சொல்றான்னா, எல்லா கோபிமார்கள் பார்க்கும்படியாக எல்லாருக்கும் முன்னாடி கண்ணனை பார்த்து என்ன சொல்லிட்டா? தாத்பரிய ஞானம் இல்லாதவனே. நாங்கள் பறைன்னு கேட்டது இந்த பேரி வாத்தியமா? தாத்பரிய ஞானம் இல்லாதவனே அப்படின்னு சொல்லிட்டானா. எதுக்குன்னா அதற்கு ஒரு ஆச்சரியமான சரித்திரம் இருக்கு. ராமாவதார காலத்திலே ராவணவதம்லாம் ஆயிடுத்து. ராமன் விபீஷணனை பார்த்து சொல்ற, சீதையை அழைச்சுன்னு வா அப்படின்னார். அதுவும் எப்படின்னா ஆடையார்ன அலங்கார சர்வாலங்கார சம்பன்னையாக அழைச்சுண்டு வா அப்படின்னாராம். சரின்னு போனார் விபீஷணன். சீதை பெருமாள் அருள பாடிட்டு இருக்கா, கிளம்பலாம் அப்படின்னார். சீதையும் கிளம்பிட்டா. சீதை அப்படி வரக்கூடாது, ஸ்நானம் பண்ணி நல்ல விசேஷ அலங்காரம் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல சீதை சொல்றா, அஸ்நாதா திருஷ்டுமிச்சாமி. ஹே லங்கேஸ்வரனான விபீஷணா, நான் ஸ்நானம் பண்ணாமலே ராமனை காண இச்சிக்கிறேன் என்பது ஸ்லோகார்த்தம். இதற்கு ஆச்சரியமா சாதிக்கிறா, ஸ்நானம் பண்ணாத இந்த உடம்பை ராமனுக்கு காட்ட இச்சிக்கிறேன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணி காட்டுறார்கள். ஆக ஸ்நானம் பண்ணாத பாதிவிரத்திய பிரத்யட்சமான இந்த உடம்பை என் பர்த்தாவுக்கு காட்ட இச்சிக்கிறேன் அப்படின்னு சீதை சொல்ல, சீதை ராமன் நியமனம் பண்ணியிருக்கார் ஸ்நானம் பண்ணிட்டு வர, அதன்படி நடக்க வேண்டாமோ? சரின்னு சீதையும் பெருமாள் திருவுள்ளம் அதுதான்னா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சர்வாலங்கார பூஷணையாக வந்தாள் சீதை. இப்படி வந்திருக்கிற சீதையை பார்த்து ஆனந்தப்படாமல் ஒரு பெரிய வார்த்தையை சொல்லிட்டான் ராமன். தீபோ நேத்ராத்துரஸ்சைவ பிரதிகூலாசி மேதினம். உன்னை கண்டால் கண்மலைக்காரனுக்கு தீபத்தை கண்டால் எப்படி பொறுக்காதோ, சீதே உன்னை கண்டால் எனக்கு பொறுக்கல போ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார் ராமர். அதுவும் எப்படின்னா அத்தனை பேரும் வானரோத்தமால் ராட்சசேஸ்வரால் என்று கோடிக்கணக்கான ஆண்கள் நடுவுல பெண் பிள்ளையான சீதையை பார்த்து தாத்பரிய ஞானம் இல்லாதவளே அப்படின்னு திக்காரம் பண்ணிட்டாராம். ஏன்னா
ராஜாதி ராஜாவாக இருக்கக்கூடிய நான் என் சேவகால இடத்துல உங்கள் ராணியை அலங்காரம் இல்லாமல் அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா? அதனாலே ஒரு வாய் வார்த்தைக்கு சொன்னேன், அதுக்குன்னு இப்படியே அலங்காரம் பண்ணிட்டு வருவா? இது ராமனுடைய திருவுள்ளம். அதனால தாத்பரிய ஞானம் இல்லாதவளே அப்படின்னு சொன்னாராம் சீதையை பார்த்து. இதை ஞாபகம் வச்சுண்டு அடுத்த அவதாரம் ஆண்டாளா அவதாரம் பண்ணி அனைத்து ஸ்திரீகள் நடுவுல பஞ்சலட்சம் கூடிய இடைச்சி பெண்கள் அவர்கள் எல்லாம் வச்சுட்டு கண்ணனை பார்த்து என்ன சொல்றா? கண்ணனே, யதாசித கிரகணம் பண்ணவனே, தாத்பரிய ஞானம் இல்லாதவனே, பறைன்னு சொன்னா இந்த பேரி வாத்தியமா அப்படின்னு ஆண்டாள் திக்காரம் பண்ணினாலாம். அதுக்கு இது சரியா போயிடுச்சு. சரி, மேலே அனுபவிப்போம். பெத்தன்மை துண்ணும் குளத்தில் பிறந்த கோவிந்தா, நீ குற்றவல்யங்களை கொள்ளாமல் போகாது. நாங்கள் காலையிலயா வந்தோம்? இல்ல. சிறுகாலையிலயா வந்தோம்? இல்ல. சித்தஞ்சிறுகாலையில வந்தோம். இவ்வளவு சீக்கிரமா இந்த சிறு பெண்கள் நாங்கள் வந்திருக்கோம். எதுக்குன்னா அந்த பகவத் அனுபவ கைங்கரிய பிராபியத்திலே எங்களுக்கு அவ்வளவு துறை, தங்களுக்கு இருக்கக்கூடிய பிராபிய துறை, அதை விஜ்ஞா பண்ண வேண்டிய பாசுரம் தான். அதை விஜ்ஞா பண்ணும் பாசுரம் தான் சித்தஞ்செருகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய். இந்த இடத்துல புண்ணு தாமரை ரெண்டும் சொல்லிட்டா. பொண்ணு சொல்லிருக்கா பொன்னடி, தாமரை சொல்லிருக்கா பொத்தாமரை அடி. கீழ்பாசுரத்திலே சூடகமே, தோள்வளையே, தோடே என்று பொன்னாபரணங்களை எல்லாம் கேட்டாள். செவிப்பூவே அப்படின்னு புஷ்பத்தையும் கேட்டாள். இங்கதான் சொல்றா, பொன்னும் பூவும் புறம்பு தேட வேண்டாம், உன்னுடைய திருவடியே பொன், உன்னுடைய திருவடியே தாமரை. அப்போ உன் பொத்தாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு பிராபியத்தை சொல்றார். பெருமாளுடைய திருவடி பாவனத்துவம் போகியத்துவம் இரண்டும் கூடியதாம். அப்படி இருக்கிற அந்த பொத்தாமரையடியே போற்றும் பொருள் கேளாய்ன்னு பாடுறான். சரி, இத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தவமே. உந்தன்னோடு உத்தவமேனா சம்பந்த ஞானம். உந்தன்னோடு உத்தவமையாவும் உனக்கே நாமா செய்வோம். உனக்கும் பிறர்க்குமா? இல்லை. நமக்கும் பிறர்க்குமா? இல்லை. உனக்கும் நமக்குமானா? அதுவும் இல்லை. உனக்கே நாமா செய்வோம். நான் எனக்கு அல்லேன், உனக்கே நாமா செய்வோம். மற்றிடம் காமங்கள் மாத்து. இப்போ பரமபத சோபானம்னு ஒரு விளையாட்டு. அதுல கடைசி கட்டத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பாம்பு இருக்கும். அதிலே மாடினோம்னா போச்சு, அது கீழே கொண்டு போய் தள்ளிடும். அதே போலதான் இந்த மற்ற இனம் காமங்கள். நம்ம சின்ன சின்ன தடைகள் எல்லாம் தாண்டி கைங்கரியத்துக்கு வந்துருவோம். அங்கதான் இந்த பிரபலதர விரோதி காத்திருக்கும். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, கைங்கரியத்துக்கு அநேகமா யாரும் வருவது கிடையாது. அதுவும் மிதுன கைங்கரியம் ரொம்பவே கஷ்டம். அப்படியே ஒரு அதிகாரி வந்தா அவன் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்ற உயர்ந்த சப்தம் தான் இந்த மற்றினம் காமங்கள் மாத்து. இந்த மற்றினம் காமங்கள் தான் பிரபலதர விரோதி. பிரபலதரன்னா என்ன? பலிஷ்டமான விரோதி, ஜெயிக்க முடியாத பிரபலதர விரோதி. அது என்னது? நாம் போக்தா, பண்ணும் கைங்கரியம் நம்ம ஆனந்தத்திற்காக அப்படின்னு நினைத்தோம்னா போச்சு. அதேதான் ஆண்டாள் மற்றிடம் காமங்களை மாத்து என்று பிரார்த்திக்கிறாள். பெருமாளுடைய ஆனந்தத்திற்காகவே பெருமாளுடைய திருவடியிலே பரிபூர்ண கைங்கரியம் எல்லாம் நாங்கள் செய்யணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். முதல்ல இருந்து பறை பறை பறையினாலே அந்த பறையாவது என்னன்னா பரார்த்த கைங்கரியமே பறை அப்படின்னு ஆண்டாள் பிராபியத்தை நிஷ்கரிக்கிற பாசுரம் தான் இன்றைய நாள் பாசுரம். சரி, பாசுரத்தை அனுசந்தித்து நிறைவேற்றுகிறேன். சித்தஞ்செருகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே போற்றும் பொருள் கேளாய். பெத்தன்மை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவல்யங்களை கொள்ளாமல் போகாது. இத்தை பறிகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, இத்தைக்கும் ஏழு பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தமே யாவோம் உனக்கே நாமாச்சயம். மற்றினம் காமங்கள் மாத்தேலோரும் பாவாய். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம். ஸ்ரீ காந்தாய கல்யாண நிதே நிதேயத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்கலம். ஸ்ரீமதே ரமஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனை போயாத் நித்திய ஸ்ரீ நித்தியமங்கலம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வாரம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம்.